பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட எங்களை மறுபடியும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறாரு. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரை நீங்கள் மாத்திரம் பார்ப்பதல்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கர்த்தர் அவங்களும் கர்த்தர் இயேசுவை பலப்படுத்துவார். ஆமென். சரி, இந்த நாளில் கூட நம்ம வீட்டில் பார்க்கும்போது எக்ஸோடஸ் சாப்டர் 14:14 யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்கிறாரு, என் அன்பு மகளே நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், என் பற்றி நான் பண்ணாதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமென். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். உங்களை பற்றி யார் சும்மா பொய் சொன்னாலும் சரி, உங்களை பற்றி யார் கேவலமாக பேசினாலும் சரி, நீங்கள் கண்டுக்காதீங்க, வெறிய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோட சமூகத்தை சொல்லுங்கள், ஏசப்பா அவங்க என் பற்றி நான் பண்ணாததை பண்ணேன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். நீங்கள் மாம்சத்தில் நீங்கள் போய் போராடுனா அது தோல்வியில் தான் முடியும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்தார்னா, கர்த்தர் உங்களுக்காக அவர் வைராகியம் கொண்டார்னா ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். நீங்கள் சொல்லலாம், தம்பி நான் எதுவுமே பண்ணாததை நான் பண்ணேன்னு சொல்கிறாங்கப்பா, நான் எதுவுமே செய்யாததை செஞ்சேன்னு சொல்கிறாங்கப்பா, நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பார்த்தாலே எனக்கு அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது, என்னை பார்த்தாலே ஒரே பொறாமையாக படுறாங்கப்பா, என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நான் செய்யாததை செஞ்சேன்னு சொல்கிறாங்க, என்னுடைய குடும்ப ஸ்தலத்தில் என்னை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரே கோபமாக வருது, மூஞ்சில் குத்திலாமான்னு தோணுது. இதுதான் மாம்சம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ சும்மா இரு, நீ வெறிய ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா, உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, நீங்கள் போராடாதீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போட்டிங்கன்னா அது சண்டைகள் அதிகமாக கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்த, ஏசப்பா நீங்கள் ஏசப்பா எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்கன்னு நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்யும் போது அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கலாம். ஆமென். நீங்கள் சொல்லலாம், எங்கள் பக்கத்தில் எங்களை குறித்து கம்ப்ளைண்ட் போட்டு அந்த கோர்ட்டு மேலே கேஸ் நடக்குது, ஒவ்வொரு நாளும் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரணுமே, அது எனக்கு ஜெயம் கிடைக்கலையேன்னு நீங்கள் போராடாதீங்க. நீங்கள் மனுஷனை பார்த்தீங்களா, லாயரை நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போராடுவோம், ஆனால் அது தோல்வியிலே தான் முடியும். ஆனால் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்காக போராடி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பாரு. இது விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே ஏசப்பா என் வாழ்க்கையில் வரத போராட்டங்கள், பிரச்சனை எல்லாமே உமக்கு தெரியும் ஏசப்பா, எல்லாமே உம்முடைய பாதத்தில் நான் வைக்கிறேன், நீங்கள் எனக்காக போராடுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக போராடி ஜெயத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இதோ இந்த வேலைக்காக ஜெபிக்கிறப்பா, நீர் இந்த நாள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இசப்பா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நீங்கள் பார்க்குவீராங்க. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அப்பா சோத்திர இசப்பா அவங்களுக்கு ஜெயம் வேணும் அப்பா, எந்த இடத்துல இசப்பா ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தோடு அவங்க இருக்கிறாங்களோ, ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்களே இசப்பா, இந்த வேலையில் அவங்களுக்கு விரோதமாக எலும்பி இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் மேலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள் இசப்பா நீர் அவங்க பட்சத்தில் இருந்து அவங்களுக்காக கர்த்தர் நீங்கள் யுத்தம் பண்ணபடியாக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை இசப்பா ஜெயம் வேணும், எனக்கு விடுதலை வேணும்னு கேட்குறாங்களோ அவங்க காரியத்தில் அப்போ ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து அவங்களுக்கு பெரிய விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.